ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போட் நெக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் போட் நெக் மார்க்கிங் தான். ஸோ கஸ்டமர் நமக்கு வந்து ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போட் நெக் ப்ளவுஸில் லைனிங்கில் நான் எப்படி போட் நெக் மார்க் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து ஆரி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து டைட் ஆகிறதே இருக்காது. அதே மாதிரி போட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட் நெக் மார்க்கிங் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே பேக் நெக் இப்போ வந்து நான் கட்டிங் போட போகிறேன். ஸோ பேக் நெக்கில் ஒரு 1.5 இன்ச் இல்லைனா 2 இன்ச் நீங்கள் என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணி தப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே பாட்டமில் வந்து ப்ளவுஸோட பேக் பாட்டம் வந்து மடித்து தைக்கிறதுக்காக இப்போது 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து லைன் போட்டுட்ருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கா, அதாவது ஷோல்டர் வந்து அகலப்படுத்தி போகாமல் கரெக்டாக வைக்கும் போது நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஷோல்டர், ஆம்போல் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட லென்த் அண்ட் தென் 1/2 இன்ச் வந்து நம்ம மேலே தையலுக்காக விடுற அளவுகளையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீழே பாட்டம்லேயும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு ஷோல்டர் இந்த மாதிரி இழுத்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு ரெடி அளவு ஒரு மார்க் அண்ட் தென் ஸ்டிச்சிங்காக விடுற ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆம்போல் கர்வ்கிட்டையும் நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆம்போல் கர்வ் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்பில் எடுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப் போட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வளைவு போட்டாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ப்ளவுஸோட கீழே டாட்டட் லைன் கொடுத்து நீங்கள் வந்து அதாவது கட்டிங் போட்டாலும் சரி, எல்லாமே அளவுகள் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லை, ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்டிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அளவு வந்து அதாவது அகலத்தில் எவ்வளோ இருக்கோ அதையும் நம்ம வந்து சைடில் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் ப்ளவுஸோட அந்த ஷேப் போடணும்ல. ஸோ பேக் நெக்கோட ஷேப் வந்து யூநெக்கே கேட்டிருக்காங்க. ஸோ யூநெக் வந்து நான் வந்து போட போகிறேன். கஸ்டமர் வந்து இதுக்கு வந்து பாட்லி பட்டன் வச்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. ஸோ ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ யூ ஷேப்பில் நம்ம வந்து இந்த டாட்டட் லைன் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 2 இன்ச்சுக்கு ப்ளவுஸோட தையல் விட போகிறோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதும் நம்ம வந்து அந்த தையல் பிடிக்கிறதுக்காக விடுற அளவுகள். ஸோ இப்போ எல்லா லைன்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து ரெடி அளவு, மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையலுக்காக விட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்போல் கர்வும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டாட்டர் லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்காக இந்த மாதிரி விட்டுக்கலாம். அதே மாதிரி நெக் லைன்லையும் 1/2 இன்ச்சுக்கு தையலுக்காக இப்போ டாட் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப 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 ஈஸி மெத்தட். இந்த மாதிரி கட்டிங் வந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது. அக்யூரேட்டாக வரும். கஸ்டமரும் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான அளவு இருக்க ப்ளவுஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கட் பண்ண அந்த ஸ்பேஸை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு இந்த ஆம்போல் கர்வும் ஷோல்டரும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தோன்னா நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்காக எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ஆம்போல் கர்வுக்காக ஷேப் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம்ல அந்த 2 இன்ச் அந்த அளவு ப்ளஸ் ஷோல்டர் அளவும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் இருக்க அந்த மார்க்கையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ரெடி அளவு அண்ட் தென் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். இப்போது தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம்ல, அது கீழே நம்ம கரெக்டாக ரெடி அளவுலேருந்து அந்த ஃப்ரண்ட்டோட நெக்கு எப்படி அளவு ப்ளவுஸில் இருக்கோ அந்த மாதிரி ஷேப்பாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் மெஷர்மெண்ட் வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இவங்க வந்து ஃப்ரண்ட் கப் ஷேப்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னதால் அவங்க பஸ்ட் சைஸ் 38 அப்படின்றதால 38க்கு ஏற்ற மாதிரி நான் கட்டிங் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 1/2 இன்ச்சுக்கு இந்த லூப் பட்டி ஊக் பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது நெக் லைனில் வந்து அந்த ஷோல்டர் மேலே இருக்குல்ல, அந்த ஷோல்டரை நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
மார்க் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆம்போல் கர்வுக்கும் நம்ம ஒரு டாட்டட் லைன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக எடுக்கக்கூடாது. உள்பக்கமாக தான் எடுக்கணும். ஏன்னா பேக்கை நம்ம வச்சு தானே ஃபஸ்ட்டு இப்போ பேஸ் பண்ணி நம்ம ஆம்போல் கர்வ் எடுத்தோம். ஸோ அதுக்காக அந்த டாட்டட் லைனில் போட்டுக்கிட்டால் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து. கரெக்டாக இருக்குது. நமக்கு அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அதையும் மார்க் பண்ணி ஒரு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க பர்ஸ்ட் சைஸ் வந்து 38 சொன்னாங்க. ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 12 1/2 தான் இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு ஃப்ரண்ட்டுமே சரி வரல அப்படின்னு சொன்னாங்கன்றதால நம்ம மெஷர்மெண்ட்டில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரை வந்து ரெடி அளவு டு ரெடி அளவு வந்து ஆஃபாக எடுத்து இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து அதாவது சென்டர்லேருந்து நம்ம பர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 13 1/2 வந்து எடுக்கிறோம். 13 1/2க்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை நல்லா அதாவது லைன் போட்டோம். ஆனால் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு நம்ம வந்து மார்க் பண்ணல. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச் நான் வந்து இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த போட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது சென்டர் பாயிண்ட் நம்ம பிடிப்போம்ல, அதோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 1/4 இன்ச்சஸ் அண்ட் தென் 1 1/4 இன்ச்சஸ்க்கு வந்து டாட்டை வந்து பிடிக்கிறதுக்கான வித் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ அதாவது ஊக்பட்டிக்காக நம்ம வந்து அதை பாதியாக எடுத்து அங்கே ஒரு டாட் பிடிப்போம்ல, அதுக்காக 3 இன்ச் கொடுத்துருக்கேன். இந்த கேப் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்குது. நமக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் மாறல. அதே மாதிரி ஆம்போல் கர்வுக்காகவும் ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி ஒரு கேப் விட்டு ஆம்போல் கர்வுக்கு ஒரு 5.5 இல்லைனா 6 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 5.5 எடுத்து இந்த மாதிரி அதாவது ஸ்ட்ரெயிட் அந்த பர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த ஆம்போல் கர்வும் வருதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1.5 இன்ச்சஸ்க்கு நமக்கு அந்த 3 பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட்டாக வர்றது ரொம்பவே கரெக்டாக கஸ்டமருக்கு வந்து அவங்க ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து கரெக்டாக உட்காரும். அளவு ப்ளவுஸில் எல்லாமே வந்து ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அவங்க நமக்கு வந்து சைஸ் சொல்லி நமக்கு ஃப்ரண்ட்டு போட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாத்தையும் இப்போ கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆம்போல் அந்த ரவுண்டு வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணோம்ல, அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் பாட்டம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஊக்பட்டிக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸஸான கிளாத் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை பிடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ லென்த் வந்து அந்த போட் ஷேப் இருக்கோ அதுதான் நமக்கு பட்டியோட அளவு. உங்களுக்கு நான் சும்மா ரஃப்பாக வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். டாட் பிடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ லென்த்தாக இருக்கும். அதாவது ஒரு 9 இன்ச்சஸ் இல்லைனா வந்து ஒரு 8 1/2 இன்ச்சஸ் இருக்கும். நீங்கள் சைடில் எவ்வளோ பிடிக்க போகிறீங்க, அதே மாதிரி பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச் விட போகிறீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே வந்து மடித்து தைப்போம்ல, அதை வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் வரைக்குமே நம்ம விட்டுக்கலாம். நீங்கள் எந்த மெத்தடில் லைனிங் வச்சு மேலே கட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது 4 இன்ச்சுக்கு இந்த சைடும் 3.5 இன்ச்சுக்கு வந்து அந்த சைடும் வச்சுட்டேன். சென்டர் வந்து நீங்கள் 2த்துக்கும் சென்டர் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஜென்ரலாக வந்து சென்டர் எடுத்து ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்துட்டா அந்த ஷேப் நமக்கு வந்துடும். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் எடுத்துட்டேன். இதுவே நமக்கு அந்த பட்டி கரெக்டாக நமக்கு வந்து அக்யூரேட்டாக உட்காரும். இப்போ 2 இன்ச்சுக்கு நான் வந்து சைடில் வந்து பிடிப்போம்ல, அதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ப்ளேஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 8.5 இன்ச்சுக்கு நமக்கு வந்து பட்டியோட அகலம் வந்து இருக்குது. ஸோ கஸ்டமர் ப்ளவுஸில் வந்து 8 1/2 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ 8 1/2 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம இந்த பட்டி பீஸை வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டி கட் பண்ணதுக்கப்புறமா ஊப்பட்டிக்கும் லூப் பட்டிக்கும் தேவையான அந்த கிளாத்தும் நம்ம எடுக்கணும். அண்ட் தென் ஸ்லீவ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட பாட்டம் மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் துணி விடுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட இந்த மாதிரி
க்ளோசிங் சைடு, அதாவது மடிப்பு பக்கம் ப்ளஸ் லைனிங்கோட மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்க மாதிரி, ஓப்பன் சைடு வந்து அந்த சைடு இருக்க மாதிரி, ஆம்போல் கர்வும் நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த மாதிரி டாட்டர் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. டாட்டர் லைன் போட்டு எடுத்துட்டா நமக்கு வந்து அந்த ஸ்லீவோட ஷேப் அப்படியே வந்துடும். ஸ்லீவ் ஷேப்பை மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு நமக்கு விடணும். எக்ஸஸாக துணி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஸ்லீவ் எப்போவுமே வரும். ஒல்லியாக இருக்க ப்ளவுஸ்க்கு மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸஸாக கிளாத் வந்து தேவைப்படும். இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊப் அண்ட் லூப் பட்டி வந்து எடுக்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு ஒட்டு போடுறதுக்காக ஒரு 4 துண்டு இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்லீவுக்கு வந்து 2ம் இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து 2ம் அந்த மாதிரி எடுத்து இதை வந்து மடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து ஊக் பக்கமும் லூப் பக்கமும் நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணி திருப்பி தைப்போம்ல, அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் வந்து சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்ம வந்து மடித்து திருப்பி அடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இது 2 கிளாத்தும் ஊப் பட்டிக்கும் லூப் பட்டிக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ லைனிங்கோட எல்லா கட்டிங்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படி மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மெயின் பீஸில் வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு அண்ட் தென் பட்டி, ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பேக் நெக்கை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லீவ் வந்து ஒரு ஸ்லீவ் தான் நமக்கு வரும். அதை வந்து நான் தனியாக உங்களுக்கு லாஸ்ட்டாக கட் பண்ணி காமிக்கிறேன். பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், லைனிங்கை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவை மட்டும் வைக்கக்கூடாது. ஏன்னா ஸ்லீவ் வந்து ஒரு ஸ்லீவ் தான் வரும், இன்னொரு ஸ்லீவ் நமக்கு வராது. அதனால் நான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக், ஃப்ரண்ட் அண்ட் பட்டி நமக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி அவங்க வந்து தைக்கும் போது நான் பார்டர் எடுக்க போகிறேன். உங்களுக்கு பார்டர் வேணாம் சொல்லிட்டாங்க அப்படின்றதால ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ லைனிங்கை கட் பண்ணிட்டிங்கன்னா மெயின் பீஸ் மேலே இந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்லீவை வச்சுட்டு ஒரு ஃபோல்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு வந்து லைனிங்கோட எல்லா பார்ட்டும் முடிஞ்சிட்டோம். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். இந்த கட்டிங் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இது மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக பேட்டர்ன் ப்ளவுஸஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து இந்த பாட்லி பட்டன் ப்ளவுஸ் ஃபைனல் லுக் இது தான். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக போட் நெக் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.